ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நானே கெஸ் பண்ணி ஒரு எபிசோட் பேசி வச்சுட்டேன். ஆனால் அப்லோட் பண்ண போகிறப்ப பார்த்தா கரெக்டாக எபிசோட் வந்துருச்சு. ஆனால் நான் என்ன கெஸ் பண்ணணும் அதே தான் இன்றைக்கான எபிசோடில் நடந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. இப்போ விஜய் எனக்கு எந்த உரிமையும் இல்லையா, நான் தாய்மாமன் சீர் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு. தாத்தா பாட்டி எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது நீங்கள் பண்ணதெல்லாம் நான் சபையில் வச்சு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஒருத்தர் பேசிட்டு போது குமரனோட அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருக்காங்க. காவேரி ஒரு பக்கத்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து மாமா மாமி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அப்படியே பதட்டத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் விஜய் சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க. எல்லா சீரையும் எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. காவேரியோட அம்மா எடுத்துகிட்டும் வர சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க மாடிக்கு போகிறாங்க. இங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்கன்னு கேட்டதுமே குமரனோட அம்மா இன்னுமே அவங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னதுமே அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை முடிச்சிருங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் விஜய் கிட்ட பேசுகிறாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. விஜய் நான் எப்படி இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கார். தாத்தா பாட்டி விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா காவேரியோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நர்மதா அப்பா ரொம்ப அழகாக இருக்காங்க பாவாடை தாவணியில் அப்படின்னு சொல்லிட்டு, பாவாடை சட்டை போட்டு அழகாக இருக்காங்கன்னு சொல்லி குமரோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் பேசிட்டு வரும்போது அப்படியே காவேரி கிட்ட பேச வரும்போது என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கல்யாணமே இல்லை, அது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு நடந்த கல்யாணம்னு சொன்னதுமே இப்போ குமரோட அம்மாவை பற்றி சொல்லவா வேணும், பேச்சு பேசுகிறாங்க. காவேரியை பிடிச்சி எல்லாம் பேசி முடிச்சுட்டு வா உண்டு இல்லை நம்ம கேட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் காவேரி என்ன வேணால் பேசுங்க, அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இப்போ குமரனோட அம்மாவுக்கு ஒன்றுமே பொறுக்கல. இப்படி இல்லாமல் செஞ்சாங்க அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது இப்போ குமரன் இருந்துட்டு அவர் பணம் காண அடிச்சதுனால தானே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே பேசுகிறாரு. மொத்தத்தில் நிவின் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. யமுனாவும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. காவேரி பாவம் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கான எபிசோட் செம்ம எமோஷனல் எபிசோடு. ஆனால் நான் பேசி வச்சிருக்கிறது இன்னுமே கொஞ்சம் நிறையா பேசி வச்சுருந்தேன். அதை இப்போ அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கான எபிசோட் வந்துருச்சு இல்லை, அதனால் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தானே நம்ம பேச முடியும். டுமாரோ எபிசோடில் முடிஞ்சால் அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசலாம். சூப்பரான எபிசோடாக இன்றைக்கான எபிசோடு இருந்துச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ப்ரொமோவில் பார்த்துருந்துருப்பீங்க, அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் பேசலாம். சூப்பராக இனிமேல் ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. பார்க்கலாம். அடுத்து காவேரி இன்றைக்கான அந்த சீர்வரிசை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு வாட்சோ என்னமோ ஒன்று செயினோ ஒன்று அப்படியே மெதுவாக எடுத்துக்கிட்டாங்க. அதை போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் காவேரி தான் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே பரிதவிச்சு போயிருக்கிறாங்க. யார் பக்கத்து பேசுறது என்ன பண்ணுறதுன்னு. விஜய் ஒன்றுமே முடியாமல் சூழ்நிலை கைதியாக இருந்துகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.